Hello students. So welcome to IBPS RRB clerk paper explanation. Right. So first question பார்க்கலாம் இங்க. A person starts walking from his home towards a school shop. He walks for 30 meters towards north. He takes a 90-degree left turn and walks for 15 minutes. Right. So இப்போ one by one solve பண்ணலாம் நம்ம. So இங்க வந்து பார்த்தீங்கன்னா starting point. So starting point ஏன்னு எடுத்துக்கலாம். இங்கேருந்து அவர் எந்த சைடு போறாரு 30 மீட்டர்ஸ் வந்து நார்த் சைடு போயிட்டு இருக்காரு ஸோ 30 மீட்டர்ஸ் நார்த் சைடு ஸோ 30 மீட்டர்ஸ் ஸோ நெக்ஸ்ட் 90 டிகிரிஸ் லெஃப்ட் டர்ன் சொல்றாரு ஸோ 90 டிகிரிஸ் லெஃப்ட் டர்ன் என்னது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 90 டிகிரினா இந்த சைடோ இல்லை இந்த சைடோ வரும் நமக்கு ஸோ அதை நீங்கள் கன்சிடர் பண்ண தேவையில்ல ஸோ லெஃப்டோ ரைட் எடுத்திருக்காங்கன்னு பார்த்தோம் ஸோ 90 டிகிரிஸ்னா நமக்கு பிரச்சனை வராது ஸோ லெஃப்ட் டர்ன் எடுத்திருக்காரு ஸோ லெஃப்ட் டர்ன் எடுத்துட்டு எவ்வளோ தூரம் போயிருக்காரு 15 மீட்டர்ஸ் போயிருக்காரு ஓகே இது 30 இவ்வளோ பெரிய லைன் எடுத்ததுனால அதை விட பாதி இருக்கிற மாதிரி ஸோ 15 மீட்டர்ஸ் இங்கே எடுத்துக்கலாம் ஸோ இது பின்னு எடுத்துக்கலாம் இது சின்னு எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் he then takes a 90 degree right turn ஸோ மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா 90 டிகிரி ரைட் டர்ன் எடுக்கிறாரு ஸோ 90 டிகிரி ரைட் டர்ன்னா இங்கேருந்து 90 டிகிரி ரைட் டர்ன்னா இந்த சைடு ஸோ இப்படி வரும்போது இது லெஃப்ட் இது ரைட் ஆகிடுமா ஸோ 90 டிகிரி எடுக்கிறார் ஸோ 90 டிகிரி எடுத்து எவ்வளோ தூரம் போறாரு 20 மீட்டர்ஸ் போறாரு ரைட் ஸோ 20 மீட்டர்ஸ் போறாரு ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் இது டின்னு எடுத்துக்கலாம் So next one, he walks another 15 meters after taking 90 degree right turn. அதாவது 90 டிகிரி மறுபடியும் இங்கேருந்து 90 டிகிரி ரைட் டர்ன் எடுத்துட்டு எவ்வளோ தூரம் போறாரு 15 மீட்டர் போறாரு ஸோ 15 மீட்டர்ஸ் போறாரு ரைட் ஸோ இங்கே இருப்பார் ஸோ எக்ஸாக்டா இங்கே மேலே இருப்பார் ஸோ இங்கே எடுத்துங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இ ஸோ நெக்ஸ்ட் ஒன் டர்னிங் 90 degrees towards his left, he walks 10 meters to reach the ஸ்கூல் ஷாப் ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 90 டிகிரிக்கு மறுபடியும் பார்த்தீங்கன்னா டுவர்ட்ஸ் லெஃப்ட் மேலே போறாரு ஸோ எவ்வளோ தூரம் போறாரு 10 மீட்டர்ஸ் ஸோ இங்கே 10 மீட்டர்ஸ் ஸோ இது கரெக்டாக எடுத்துக்கணும்னா நம்ம ஸோ இங்கே ஏ எடுத்துக்கலாம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மேலே இடம் பார்த்தல ஸோ இங்கே நான் எழுதுறேன் ஸோ 30 மீட்டர்ஸ் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது பி பாயிண்ட் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ எடுத்து போயிருக்காரு 15 மீட்டர்ஸ் ஸோ இது வந்து சி ஸோ மறுபடியும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 20 மீட்டர்ஸ் போயிருக்காரு ஸோ மறுபடியும் இங்கேருந்து இங்கே 15 மீட்டர்ஸ் ரைட் ஸோ அப்போ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஈக்குவல் பாயிண்ட்ல இருக்கும் இங்கேருந்து மறுபடியும் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்றாங்க இங்கேருந்து மறுபடியும் லெஃப்ட் எடுத்து 10 மீட்டர்ஸ் இப்படி போறாங்க ஸோ 10 மீட்டர்ஸ் இதுதான் லாஸ்ட் பாயிண்ட் இது டி இது இ எஃப் ஸோ லாஸ்ட் பாயிண்ட் இதுதான் ஸோ இங்கே வரைக்கும் போறாரு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஸ்கூல் ஷாப் இருக்கு கிளியர் ஸோ இதான் கொடுத்துருக்காங்க ஸோ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க ஹவு ஃபார் அண்ட் இன் விச் டைரக்ஷன் இஸ் த ஸ்கூல் ஷாப் ஃப்ரம் ஹிஸ் ஹோம் ஸோ ஃப்ரம் ஹிஸ் ஹோம்னா இதுதான் ஹோம் ஸோ அவரோட ஹோம் ஸோ இங்கே வந்து எவ்வளோ ஃபார் எவ்வளோ டிஸ்டன்ஸ்ல இருக்கு ஃபர்ஸ்ட் பாருங்க இது ஒரு 30 மீட்டர்ஸ் இங்கே ஒரு 20 இது ஒரு 10 ஸோ டோட்டல் எத்தனை மீட்டர்ஸ் இருக்கு 30 மீட்டர்ஸ் இருக்கு சாரி இங்கே 30 ப்ளஸ் இங்கே ஒரு 30 ப்ளஸ் 30 ஸோ 30 ப்ளஸ் 30னா எவ்வளோ 60 மீட்டர் ஸோ 60 மீட்டர்ஸ் இருக்கு ஸோ இங்கே டைரக்ஷன் கூட கேட்குறாங்க எந்த டைரக்ஷன் இருக்காரு டுவர்ட்ஸ் நார்த்தில் இருக்காரு ஸ்கூல் ஷாப் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கிட்ட இருந்து எந்த டைரக்ஷனில் இருக்கு அப்போ 60 மீட்டர்ஸ் நார்த்தில் இருக்கு ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நம்மளோட ஆன்சர் இங்கே ஸோ இங்கே இடம் பார்த்ததுனால ஸோ மறுபடியும் இங்கே வரைஞ்சிருக்கேன் கிளியர் ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்ன கேட்டிருக்காங்க சிலாகிசம் ரைட் ஓகே சிலாகிசம் கேட்டிருக்காங்க பார்க்கலாம் ஸோ ஸ்டேட்மெண்ட்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க ஆல் செயின்ஸ் ஆர் கோல்டு சம் கோல்ட் ஆர் மெட்டல்ஸ் ஒன்லி அ ஃபியூ மெட்டல்ஸ் ஆர் செயின்ஸ்னு கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே எப்படி இருக்கு நமக்கு ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பாசிட்டிவ்ல தான் இருக்கு ஆல்மோஸ்ட் இல்லையா ஸோ அப்போ நோ கோல்டு இஸ் செயின்ன்றது நமக்கு ஓகே வர வாய்ப்பு கிடையாது ஸோ நோன்றது நமக்கு வராது இங்க கிளியர் நெக்ஸ்ட் ஆல் மெட்டல்ஸ் ஆர் செயின்ஸ்னு சொல்றாங்க ஆல் மெட்டல்ஸ் ஆர் செயின்ஸ்னா ஸோ மெட்டல்ஸ் செயின்ஸ் எங்க இருக்குன்னு பாருங்க ஸோ மெட்டல் செயின்ஸ் செயின்ன்றது இங்க இருக்கு மெட்டல்ன்றது இங்க இருக்கு ஸோ இங்க கனெக்டிவிட்டினா கோல்டுன்றது நம்ம கனெக்டிவிட்டி ஸோ செயின் எல்லாமே இங்க இருக்கு கோல்டுக்குள்ள இருக்கு ரைட் ஸோ கோல்டு சில பார்ட் ஆஃப் கோல்டு வந்து பாத்தீங்கன்னா மெட்டல்ல கனெக்ட் ஆயிருக்கு கிளியர் ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒன்லி a few மெட்டல்ஸ் ஆர் செயின்ஸ்னு கொடுத்துருக்காங்க ஸோ இதை எடுத்துக்கலாம் நம்ம ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டே போதும் இல்லையா ஒன்லி a few மெட்டல்ஸ் ஆர் செயின்ஸ்னு கொடுத்துருக்காங்க ஒன்லி a few மெட்டல்ஸ் ஆர் செயின்ஸ்னா சில மெட்டல் மட்டும்தான் செயின் ஆக முடியும் அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து வர வாய்ப்பு இல்லை இங்கே டைரெக்டாக ஸ்டேட்மெண்ட்லேயே கொடுத்துட்டாங்க இந்த ரெண்டு கூட நம்ம எடுக்க தேவையில்லை இந்த ஸ்டேட்மெண்ட் எடுத்துட்டாலும் நமக்கு ஆன்சர் வந்து ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் நமக்கு ஃபாலோ ஆகாது செகண்ட் ஒன்று இங்கே ஃபாலோ ஆகாது அப்போ என்ன சொல்லலாம் நம்ம நெய்தர் நார்னு சொல்லலாம் ஸோ ஆப்ஷன் நம்பர் 4 நெய்தர் நார் இல்லையா ஏன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே நம்ம பாசிட்டிவ்ல தான் இருக்கும் ஏன்னா ஆல் செயின்ஸ் ஆர் கோல்டு ஸோ கோல்டு செயின் எங்க இருக்கு ஆல் செயின்ஸ் ஆர் கோல்டுன்றாங்க ஆல்ரெடி இங்க கனெக்டிவிட்டி இருக்கு அதை பார்த்தா கூட நம்ம என்ன சொல்லலாம் இது ஃபாலோ ஆகாதுன்னு சொல்லிடலாம் நம்ம இல்லாட்டி வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே பாசிட்டிவ் கனெக்ஷன்ல தான் இருக்கு ஸோ நமக்கு நோ நெகட்டிவ்ன்றது நமக்கு வராது ஸோ நெய்தர் நார் ஆன்சர் ரைட் ஸோ நெக்ஸ்ட் ஒன் ஓகே நெக்ஸ்ட் ஒன் சம் கப்ஸ் ஆர் ஜார்ஸ்
only a few jars are bowls, all cups are bats. Okay, இதுதான் கொடுத்த statement. Conclusion, all bats are jars, all bowls are bats னு கொடுத்திருக்காங்க. So first bat எங்க இருக்குன்னு பாருங்க. So bats இங்க இருக்கு. Next jars எங்க இருக்கு. So jars ன்றது இங்க இருக்கு. So இங்க இருக்கு. So இங்க connectivity வர மாதிரி பார்த்தோம்னா cups சேர்த்து நம்ம connectivity வரும் இங்க. So எல்லா கப்புமே எங்க இருக்கு, bat குள்ள இருக்கு. So some bats are, sorry, some cups are next jars. So jars and cups தான் நமக்கு, jars and cups some connectionல இருக்கு. So next நமக்கு என்ன வேணும், நமக்கு ஜாருக்கும் பேட்டுக்கும் கனெக்ஷன், அதாவது ஆல் கனெக்ஷன் வருமா, ஆல் கனெக்ஷன்றது நமக்கு கண்டிப்பா வராது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்றது நமக்கு ஃபாலோ ஆகாது. நெக்ஸ்ட் ஆல் பவுல்ஸ் ஆர் பேட்ஸ்னு இருக்கு. ஸோ பவுல் எங்க இருக்கு, பேட் எங்க இருக்கு. ஸோ பேட் இங்க இருக்கு, நெக்ஸ்ட் பவுல் இங்க இருக்கு. ஸோ ஒன்லி a few jars are bowls சொல்றாங்க. நெக்ஸ்ட் சம் கப்ஸ் ஆர் பேட்ஸ், நெக்ஸ்ட் அதே மாதிரி சம் கப்ஸ் ஆர் ஜார்ஸ் சொல்றாங்க. அப்போ நமக்கு ஆல் பவுல்ஸ் ஆர் பேட்ஸ் நமக்கு இருக்குமா? ஸோ பாருங்க, ஸோ நம்ம கனெக்டிவிட்டி பண்ண முடியுமா? எப்படி கனெக்டிவிட்டி பண்ண முடியும்? கப்பு ஜார்னு இருக்கும். நெக்ஸ்ட் ஃபியூ ஜார்ஸ், ஒன்லி ஃபியூ ஜார்ஸ் ஆர் பவுல்ஸ். நெக்ஸ்ட் ஆல் கப்ஸ் ஆர் பேட்ஸ் இங்க தான் இருக்கும். அப்போ ஜார் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பவுல் வந்து பாத்தீங்கன்னா இதுல கனெக்ட் ஆகாது, அதாவது எல்லா பவுலுமே பேட்டுக்குள்ள வர வாய்ப்பு இல்லை. ஸோ செகண்ட் ஒன்று நமக்கு வராது. அப்போ என்ன சொல்லலாம் நம்ம, நெய்தர் நார். ஆப்ஷன் நம்பர் 5 நெய்தர் நார் நம்மளோட ஆன்சர் இங்க. கிளியரா? நெக்ஸ்ட் ஒன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இங்க only a few wires are tubes, all tubes are combs, no comb is a cap னு சொல்றாங்க. Conclusion 1, some tubes are caps. Conclusion 2, no tube is a cap னு சொல்றாங்க. கரெக்டா? ஸோ பாருங்க, ஸோ இங்க some tubes are caps. ஸோ டியூப் எங்க இருக்கு, கேப் எங்க இருக்கு. ஸோ டியூப்ஸ் கேப், எல்லா டியூப், ஆல் டியூப் ஆர் காம்ஸ் சொல்றாங்க. நோ கோம்பியூஸ் கேப்னு சொல்றாங்க. அப்போ டியூபுக்கும் காம்புக்கும், நம்ம டியூபுக்கும் கேப்புக்கும் நமக்கு டிஃபரெண்ட் ரிலேஷன் இருக்கா? இல்ல. அப்போ ஃபர்ஸ்ட் ஒன்றது நமக்கு ஃபாலோ ஆகாது. நெக்ஸ்ட் நோ டியூப் இஸ் ஏ கேப். ஸோ மறுபடியும் அதே தான். ஓகே, அந்த ரெண்டு வேரியபிள் தான் கொடுத்துருக்காங்க. இந்த டியூபுக்கும் கேப்புக்கும் எந்த விதமான ரிலேஷன் இல்லை. ஒன்லி காம்புக்கும் வந்து பாத்தீங்கன்னா கேப்புக்கும் தான் ரிலேஷன் இல்லைன்னு சொல்றாங்க. அதாவது டெஃபினட்டாவே ரிலேஷன் இல்லைன்னு சொல்றாங்க. மற்றபடி ஓகே, ஸோ மற்றபடி நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த டியூபுக்கும் காம்புக்கும் எப்படி, கேப்புக்கும் எப்படி ரிலேஷன் வரும்? கரெக்டா பாருங்க. ஓகே, ஏன்னா எல்லா டியூபும் எங்க இருக்கு, காம்புக்குள்ள இருக்கு. அந்த காம்புக்கும் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கேப்புக்கும் ரிலேஷனே கிடையாது. அப்போ நீங்க அந்த டியூபை நீங்க கனெக்ட் பண்ணணும்னா என்ன ஆகும், காம்பை கனெக்ட் பண்ணணும். ஓகே, காம்பை எதை வச்சு கனெக்ட் பண்ணணும், கேப் வச்சு கனெக்ட் பண்ணாதான் நமக்கு அதை முடியும். அப்போ நம்ம என்ன சொல்லலாம், செகண்ட் ஒன்ன்றது கண்டிப்பா கரெக்ட் ஆக தான் செய்யும். ரைட்? ஓகே, அப்போ என்ன சொல்லலாம் நம்ம, ஒன்லி ஒன் ஃபாலோஸ். ஆப்ஷன் நம்பர் 3 ஒன்லி ஒன் ஃபாலோஸ்னு சொல்லலாம் நம்ம. கிளியரா புரிஞ்சிச்சா? எல்லா டியூபும் எங்க இருக்கு, காம்ஸ்குள்ள இருக்கு. காம்புக்கும் கேப்புக்கும் ரிலேஷன் கிடையாது. அப்போ நீங்க இந்த டியூபையும் கேப்பையும் நீங்க கனெக்ட் பண்ணணும்னா என்ன பண்ணணும், காம்பை வச்சு கேப்பை கனெக்ட் பண்ணி தான் ஆகணும். அப்படி கனெக்ட் பண்ணா ஸ்டேட்மெண்ட் மாறிடும் இல்லையா? ஓகே, அப்படி நம்ம கனெக்ட் பண்ணக்கூடாது. அப்போ கண்டிப்பா இந்த டியூபை கேப் வச்சு கனெக்டே பண்ண முடியாது. கரெக்ட்? ஸோ ஒன்லி 2 ஃபாலோஸ். நெக்ஸ்ட் ஒன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ நெக்ஸ்ட் இங்க ஓகே சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட் கொடுத்துருக்காங்க. தட் இஸ் பேஸ்ட் அப்பான் சர்க்கிளா? ரைட்? ஸோ பேஸ்ட் அப்பான் சர்க்கிள் கொடுத்துருக்காங்க. ரைட்? ஸோ படிக்கலாம் என்ன கொடுத்துருக்காங்க இங்கன்றது. JKLMNOP and Q are sitting around a circular table at equal distances between each other, but not necessarily in the same order. Some of the people are facing the center while some are facing outside. That is in a direction opposite to the center. ஸோ சர்க்கிள் எல்லாருமே உட்காந்துருக்காங்க. ஸோ எத்தனை பேர் இருக்காங்க பாருங்க, 8 பேர் இருக்காங்க. அந்த 8 பேருமே சர்க்கிள் உட்காந்துட்டு இருக்காங்க. சில பேர் இன்சைட், சில பேர் அவுட் சைட் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்க எல்லாருமே இன்சைட் கிடையாது, எல்லாருமே அவுட் சைட் கிடையாது. ஸோ சில பேர் இன்சைட், சில பேர் அவுட் சைட். ஸோ இங்க இனிஷியலா நம்ம டைரக்ஷன் எடுத்துக்க முடியாது. டிபெண்ட்ஸ் அப்பான் ஸ்டேட்மெண்ட் தான் நம்ம எடுத்துக்க முடியும். சரி, இப்போ இங்க நம்ம சர்க்கிளை ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ எத்தனை பேர் சொல்லியிருக்காங்க, 8 பேர் சொல்லியிருக்காங்க இங்க. அதே மாதிரி இங்கேயும் பாத்தீங்கன்னா நமக்கு 8 பேர் சொல்லியிருக்காங்க. கிளியரா? ஓகே, டைரக்ஷன் எடுத்துக்க முடியாது ஃபர்ஸ்ட். ஸோ பார்க்கலாம். Same direction means that if one person is facing center, then the other person also faces the center and vice versa. அதாவது பார்த்தீங்கன்னா சேம் டைரக்ஷன் சொன்னா, ஸோ சேம் ஃபேஸிங் சொன்னா அப்போ என்ன அதோட மீனிங்? இப்போ A faces சேம் டைரக்ஷன் ஆஃப் B அந்த மாதிரி சொன்னாங்கன்னா அதோட மீனிங் என்னது? A வந்து பார்த்தீங்கன்னா எந்த டைரக்ஷன்ல இருக்காங்களோ B அதே மாதிரி டைரக்ஷன்ல தான். இல்லாட்டி இமிடியேட் நைபர்ஸ் ஆஃப் A faces சேம் டைரக்ஷன்னா அவங்க ரெண்டு பேரும் ஒரே டைரக்ஷன். ஒருவேளை அவுட் சைடாக இருந்தால் அவுட் சைடுன்ற மாதிரி எடுத்துக்கணும். Next, opposite direction means that if one person is facing the center, then another person faces outside and vice versa. Right? So, இதோட meaning என்னது? Immediate neighbors of A faces opposite directions. அதோட meaningனா இப்போ ஏக்கு பக்கத்துல B C இருக்காங்கன்னா B inside-னா C வந்து outside. இல்ல B outside-னா C வந்து inside. இதுதான் அதோட meaning. Right? So, first இங்க டேட்டா என்ன கொடுத்துறாங்க பாக்கலாம்.
n sits second to the left of j, j faces center னு சொல்லிட்டாங்க. அப்ப இதை எடுத்துக்கலாம் இல்லையா நம்ம? ஸோ எடுத்துக்கலாம் இங்க. ஸோ jன்றது இங்க எடுத்துக்கலாம், j faces center னு சொல்லிட்டாங்க. ஸோ n sits second to the left of j, ஸோ nன்றது நமக்கு இங்க வந்துரும். m sits third to the left of n. So m sits third to the left of n னா இப்போ நமக்கு n ஓட ஃபேசிங் ஏதாவது தெரியுமா? ஸோ n ஓட ஃபேசிங் நமக்கு இதுக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தெரியல. சார் நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல பார்க்கலாம். l and k are immediate neighbors of m ன்னு சொல்றாங்க. k is immediate left of o. ஸோ இதுதான் சொல்றாங்க. ஸோ n ஓட ஃபேசிங் பத்தி அதுக்கு அடுத்த ஸ்டேட்மெண்ட்ஸ்ல எங்கேயுமே இங்க பேசல. ஸோ அப்படின்னா நம்ம வந்து இங்க ரெண்டு பாசிபிலிட்டி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஒருவேளை நம்ம n வந்து இன்சைட்னு எடுத்துட்டோம்னு வச்சுங்களேன், m sits third to the left. ஸோ 1 2 3. ஸோ இங்க m வரும். கிளியரா? அதே மாதிரி இங்க நம்ம j எடுத்துக்கிட்டு இங்க இன்சைட் எடுத்துக்கிட்டா இங்க n இருக்கும். இன்கேஸ் அவுட் சைடு எடுத்துட்டோம்னா லெஃப்ட் 1 2 3 இங்க m வரும் நமக்கு. ஓகே, ஸோ தேர்ட் டு த லெஃப்ட்னு சொல்றதுனால l and k are immediate neighbors of m. ஸோ l and k are immediate neighbors of m. இப்போ இந்த கண்டிஷன் வச்சுட்டு நம்ம இங்க எடுத்துக்க முடியாது. ஸோ அப்போ இதை நம்ம எலிமினேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பாசிபிலிட்டி நமக்கு வந்து பாத்தீங்கன்னா வராது. அப்போ இதுதான் நம்ம கரெக்ட். ஏன்னா l and k இங்க வரும், ஏன்னா ஆல்ரெடி இங்க j இருக்கிறதுனால நமக்கு அது வராது. நெக்ஸ்ட் k sits immediate left of o ன்னு சொல்றாங்க. இப்போ l and k நமக்கு வந்து பாத்தீங்கன்னா எங்க இருக்கும்னு தெரியாது, பட் இந்த ரெண்டு பொசிஷன்ல தான் இருக்கணும். நம்ம இதை ஜஸ்ட் மென்ஷன் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் k sits immediate left of o ன்னு சொல்றாங்க. ஸோ k sits immediate left of o ன்னு சொல்றாங்க. அப்போ ஓன்றது நமக்கு இங்க வரலாம், இல்ல இங்க கூட வரலாம். நமக்கு ரெண்டு பாசிபிலிட்டி வருது மறுபடியும். நெக்ஸ்ட் q sits second to the left of m ன்னு சொல்றாங்க. ஸோ q sits second to the left of m னா ஒருவேளை m இன்சைட் எடுத்துட்டா இங்க q வர வாய்ப்பு இருக்கு நமக்கு, ரைட்? இல்ல அவுட் சைடு எடுத்துட்டா qன்றது இங்க வர வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்போ q எங்க வருதோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து பாத்தீங்கன்னா o ஓட பொசிஷன் நம்ம சார்ட் அவுட் பண்ணிக்கலாம். o ஓட பொசிஷனும் k l ஓட பொசிஷனும் சார்ட் அவுட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்க்கலாம் நம்ம p sits third to the left of l ன்னு சொல்றாங்க. ஸோ p sits third to the left of l னா ஒருவேளை l இங்க இருக்குன்னு வச்சுங்களேன், ஸோ இன்சைட் எடுத்துக்கிட்டா ஸோ தேர்ட் டு த லெஃப்ட்னா இங்க வந்துடும், அவுட் சைடு எடுத்துட்டா தேர்ட் டு த லெஃப்ட்னா இங்க வந்துடும், ரைட்? யாரு? p இங்க வந்துருவாங்க. ஒருவேளை நம்ம l இங்க எடுத்துட்டா இன்சைட்னு எடுத்துக்கிட்டா தேர்ட் டு த லெஃப்ட், ஸோ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு pன்றது இங்க வரும். அது அவுட் சைடு எடுத்துட்டா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா pன்றது இங்க வரும். ஸோ ரெண்டு பாசிபிலிட்டி மறுபடியும். q and l faces opposite directions. Immediate neighbor of m faces same direction சொல்றாங்க. That is, if one neighbor faces the center, then other neighbor also faces the center and vice versa. Immediate neighbors of n faces opposite direction. So இதுதான் மொத்தமா அவங்க கொடுத்திருக்க क्वेश्चन. இப்போ நம்ம பாசிபிலிட்டி வச்சு தான் நம்ம சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ பாசிபிலிட்டி வச்சு சால்வ் பண்ணும்போது ஸோ பார்க்கலாம். ஸோ k sits immediate left of o ன்னு சொல்றாங்களா? சப்போஸ் நம்ம o இங்க எடுத்துட்டோம்னு வச்சுங்களேன், சப்போஸ் o இங்க எடுத்துக்கிட்டு நம்ம வந்து பாத்தீங்கன்னா சால்வ் பண்ண பார்க்கலாம். ஸோ o அங்க எடுத்துக்கிட்டா இங்க என்ன வரும் நமக்கு? இங்க நமக்கு வந்து பாத்தீங்கன்னா k வர வாய்ப்பு இருக்கும். கிளியர்? ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு பாசிபிலிட்டி நம்ம செக் பண்ணலாம். அப்போ இங்க k வந்துச்சுன்னா அப்போ இங்க யார் வருவாங்க? l வருவாங்க. ஸோ பார்க்கலாம். ஸோ இமிடியேட் லெஃப்ட் ஆஃப் ஓன்றாங்க. அப்போ ஓ இங்க இருக்குன்னா இமிடியேட் லெஃப்ட்னா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்ன ஆகும்? அவுட் சைட். அவுட் சைட்னா நமக்கு இங்க வந்துடும், ரைட்? ஸோ நெக்ஸ்ட் ஒன் q sits second to the left of m. ஸோ அப்போ இங்க o இருக்குன்னா அப்போ செகண்ட் டு லெஃப்ட் நம்ம இன்சைட் எடுக்க முடியாது, அவுட் சைடு தான் எடுக்கணும். அப்போ இங்க என்ன வரும் நமக்கு? இங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு q வந்துடும். நெக்ஸ்ட் ஒன் q is not an immediate neighbor of j. So q is not an immediate neighbor of j. அப்போ கண்டிப்பா qன்றது நமக்கு இங்க வர வாய்ப்பு இல்ல. p sits third to the right of l. So p sits third to the right of l னா அப்போ கண்டிஷன், அப்போ இந்த பக்கம் வர வாய்ப்பு இல்ல. ஸோ அப்போ இந்த பக்கம் தான் நமக்கு வரணும். ஸோ q ஓகே. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க? p sits third to the right of ரைட்னா என்னது? நமக்கு அவுட் சைடு எடுத்துட்டா இது லெஃப்ட் ஆயிடும் நமக்கு. அப்போ இது இன்சைட்னு எடுத்துக்கிட்டா தான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ரைட் வரும். அப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு p வந்துடும். கிளியரா? q and l faces same direction சொல்றாங்க. அப்போ q வந்து பாத்தீங்கன்னா இன்சைடு வந்துடும் நமக்கு. நெக்ஸ்ட் சாரி q and l faces opposite direction. சாரி, ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா அவுட் சைடு. ஓகே, ஸோ q and l faces outside. ஓகே, ஸோ q and l faces opposite direction, that is q faces outside. ஏன்னா l வந்து இன்சைடுன்றதுனால. Immediate neighbors of m face the same direction. Immediate neighbor of m face the same direction னா l இன்சைடுன்றதுனால k வும் வந்து பாத்தீங்கன்னா இன்சைடு வந்துடும் நமக்கு. Okay, so next one, immediate neighbors of n faces opposite direction. n வந்து n க்கு immediate neighbors வந்து opposite direction, that is q is outside, that means p will be inside. Alright, so இதுதான் கொடுத்த கண்டிஷனா. ஸோ டோட்டலாக நம்ம வந்து பார்த்து சால்வ் பண்ணிட்டோம். இதுதான் கரெக்ட். ஏன்னா இது கரெக்ட், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு q வர முடியாது. ஸோ தட் இந்த பாசிபிலிட்டி தான் நமக்கு கரெக்டான ஆன்சர், ரைட்? ஸோ நோட் பண்ணிக்கிங்க, நமக்கு ஒரு கொஸ்டின் நம்ம இப்போ சால்வ் பண்ணலாம். ஸோ கொஸ்டின் நம்பர் 1 என்ன கேட்டிருக்காங்க பார்க்கலாம். வாட் இஸ் கேஸ் பொசிஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எல்? ஸோ கேவோட பொசிஷன் எல் கிட்ட இருந்து பார்க்கும்போது என்னது? ஸோ எல் கிட்ட இருந்து பார்க்கும்போது இது செகண்ட் டு த லெஃப்ட்னு சொல்லலாம். ஸோ எந்த பக்கத்துல இருந்து அவங்க சொல்லலை. ஸோ இந்த பக்கத்துல இருந்து பார்க்கும்போது நமக்கு செகண்ட் டு த லெஃப்ட். ஸோ செகண்ட் டு த லெஃப்ட் ஆப்ஷன் நம்பர் 3ல இருக்கு. ஸோ இந்த பக்கம் பார்க்கும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6ன்னு வரும். பட் அந்த ஆப்ஷன் நமக்கு கிடையாது. ஸோ செகண்ட் டு த லெஃப்ட் ஆப்ஷன் நம்பர்
3 எடுத்துக்கலாம் நம்மளோட ஆன்சரா. கிளியரா? So next one. Next one, which of the following is true regarding P as per the given sitting arrangement? Okay, so பார்க்கலாம். So first option என்ன கொடுத்தனா P sits second to the right of L கிடையாது. Next, only two people sit between P and J கிடையாது. Immediate neighbors அவங்க. P faces outside. So P faces outside கிடையாது. Inside அது. Q is one of the immediate neighbors of P. So Q is one of the immediate neighbors of P கிடையாது. Only three people sit between P and M. So P க்கு M க்கு நடுவுல 3 people. இந்த பக்கம் பார்த்தாலும் 3 people தான், இந்த பக்கம் பார்த்தாலும் 3 people தான். Option number 5 நம்மளோட ஆன்சர் இங்க. Right? Next one. Next one, who sits second to the left of O? So second to the left of O யாரு? M. So option number 3 M. Okay, so next one. 4 of the following 5 are alike in a certain way based on the given sitting arrangement and so form a group which is the one that does not belong to that group. So பார்க்கலாம். N so inside face பண்ணிருக்காங்க, P inside face பண்ணிருக்காங்க, L inside face பண்ணிருக்காங்க, K inside face பண்ணிருக்காங்க, M மட்டும் outside face பண்ணிருக்காங்க. Option number 5 M நம்மளோட ஆன்சர். Right? So next one. So next one, how many people in the given arrangement face the center? So பாருங்க, so 1 2 3 4 5. So 5 people, right? So option number, so 1 2 3 4 5. So 5 people. So option number 1 5. Clear? Next one. So next one, இது வந்து பாத்தீங்கன்னா கோடிங் டிகோடிங் கொடுத்துருக்காங்க, சப்ஸ்டிட்யூஷன் கோடிங், ரைட்? ஸோ இப்போ சால்வ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கணும், இந்த மாதிரி கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க தான் பார்க்கணும். ஸோ வாட் இஸ் த கோட் ஃபார் ஸ்ட்ரைக் அவுட் இன் த கோட் லாங்குவேஜ்? ஸோ ஸ்ட்ரைக் எங்க இருக்குன்னு பாருங்க ஃபர்ஸ்ட். ஸோ ஸ்ட்ரைக் எங்க இருக்கு? ஸோ ஸ்ட்ரைக், ஸோ ஆக்ஷன் பேக் நைட் கான்சன்ட். நெக்ஸ்ட் ஸ்ட்ரைக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேட்மெண்ட்ல. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்ல மட்டும்தான் நமக்கு ஸ்ட்ரைக் இருக்கு, வேற எங்கேயுமே கிடையாது. ஸோ அப்போ ஸ்ட்ரைக்கான கோடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேட்மெண்ட்ல மட்டும்தான் இருக்கணும் நமக்கு. ஸோ பாருங்க, ஹெச்எஃப் வேற எங்கேயாவது இருக்கா நமக்கு? ரைட்? ஸோ ஹெச்எஃப் வேற எங்கேயாவது இருக்கா? ஸோ பாருங்க, ஸோ ஸ்ட்ரைக்ன்றது இங்கே இருக்கு. ஸோ ஹெச்எஃப் வேற எங்கேயாவது இருக்கா பாருங்க. ஹெச்எஃப் இங்க ரிப்பீட் ஆகுது, ஸோ ஹெச்எஃப் வர வாய்ப்பு இல்லை. ஜியூஎல் இங்க ரிப்பீட் ஆகுது, இதுவும் வர வாய்ப்பு இல்லை. எஃப்ஓடி இங்க ரிப்பீட் ஆகுது, அதுவும் வர வாய்ப்பு இல்லை. ஸோ எஸ்ஏஎம் தான் கண்டிப்பா அதோட கோடா இருக்கணும். ஸோ ஸோ எஸ்ஏஎம். ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு வேர்டு இருக்கு இல்லையா, அவுட். ஸோ அவுட் எங்க இருக்குன்னு பாருங்க. ஸோ அவுட் இங்க இருக்கு. ஸோ வேற எங்கேயாவது இருக்கா? ஸோ வேற எங்கேயுமே இல்லை. செகண்ட் ஸ்டேட்மெண்ட்ல மட்டும் தான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அவுட்ன்றது நமக்கு இருக்கு, ரைட்டா? ஸோ அவுட்டோட கோட் என்னன்னு பாருங்க இங்க. ஸோ ஓபிஎஸ் வேற எங்கேயாவது இருக்கா நமக்கு? எங்கேயுமே ரிப்பீட் ஆகல, அப்போ இதுதான் கோடா இருக்கும். ஸோ பார்க்கலாம். ஹெச்எஃப்ஏ, ஸோ ஹெச்எஃப்ஏ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரிப்பீட் ஆகுது ஆல்ரெடி. ஸோ எம்இபி ரிப்பீட் ஆகுது, ஜியூஎல் ஆல்ரெடி பார்த்துட்டோம் ரிப்பீட் ஆகுது. ஸோ ஓபிஎஸ், ஸோ சாம் ஓபிஎஸ் இதுதான் நம்மளோட ஆன்சரா இருக்கணும். ஸோ மாறி எப்படி வேணா இருக்கலாம், ஓபிஎஸ் சாம கூட இருக்கலாம். ஸோ ஆப்ஷன் நம்பர் 2 ஓபிஎஸ் சாம் இதுதான் நம்மளோட ஆன்சர் இங்க, ரைட்? ஸோ நெக்ஸ்ட் ஒன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, which of the following codes could be a possible code for packed goods? So packed goods, so packed வந்து இங்க இருக்கு, வேற எங்க இருக்கு packed? ஸோ இங்க மட்டும் தான் இருக்கு. ஸோ இங்க மட்டும் தான் இருக்குன்னா ஸோ அதுக்கான கோடு கூட இங்க தான் இருக்கணும். ஸோ ஜியோன்னு கொடுத்துருக்காங்க இங்க. ஸோ எங்கேயாவது ரிப்பீட் ஆகுதா? எங்கேயுமே ரிப்பீட் ஆகும், இங்க மட்டும் தான் இருக்கு. ஸோ அதாக தான் வாய்ப்பு இருக்கு. என்யூஎல் பார்த்தீங்கன்னா இங்க ரிப்பீட் ஆகுது, எம்இபி ரிப்பீட் ஆகுது, எஃப்ஓடி ரிப்பீட் ஆகுது, ரைட்? ஸோ ஜியோ வரணும் நமக்கு. கிளியர்? நெக்ஸ்ட். ஸோ நெக்ஸ்ட் என்னது? கூட்ஸ். ஸோ பேக்டு கூட்ஸ் இல்லையா? ஸோ கூட்ஸ். ஸோ கூட்ஸ் எங்க இருக்குன்னு பாருங்க நமக்கு. ஸோ கூட்ஸ்ன்றது இங்க கிடையாது, ஸோ இங்கேயும் கிடையாது, ஸோ இங்கேயும் கிடையாது, இங்கேயும் கிடையாது. அப்போ கூட்ஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா தனியா ஒரு வேர்டு கொடுத்துருக்காங்க. அப்போ இங்க இல்லாத கோடு தான் இதுக்கு ஆன்சரா இருக்கணும். ஸோ பாருங்க, ஸோ நமக்கு ஜியோன்றது கண்டிப்பா வரணும். ஸோ இது வாய்ப்பு இல்லை, இந்த ஃபிஃப்த் ஆப்ஷனும் வாய்ப்பு இல்லை. ஸோ நெக்ஸ்ட் இங்க விஐஎஸ் இங்க இருக்கா? இங்க இருக்கு. ஸோ அங்க இருக்குன்னா அது நமக்கு ஆன்சரா வராது. என்யூஎல் ஆல்ரெடி பார்த்தோம் இருக்கு. அப்போ இதெல்லாம் எலிமினேட் பண்ணிட்டா நமக்கு ஆப்ஷன் நம்பர் 4 தான் நம்மளோட ஆன்சரா இருக்கும். கிளியர்? நெக்ஸ்ட் ஒன். Next one, what is the code for drama night in the given code language? So drama night, drama எங்க இருக்குன்னு பாருங்க. So drama வந்து பாத்தீங்கன்னா தேர்ட் ஸ்டேட்மெண்ட்ல டிராமா இருக்கு. ஸோ வேற எங்கேயாவது டிராமா இருக்கா? தேர்ட் ஸ்டேட்மெண்ட்ல மட்டும் தான் நமக்கு டிராமா இருக்குங்க. அப்போ கோடும் பாத்தீங்கன்னா தேர்ட் ஸ்டேட்மெண்ட்ல மட்டும் தான் இருக்கணும். பாக்குறோம் என்யூஎல் ஆல்ரெடி ரிப்பீட் ஆகி பார்த்தோம், விஐஎஸ் ரிப்பீட் ஆகல, ஸோ வாய்ப்பு இருக்கு. ஹெச்எஃப்ஏ ரிப்பீட் ஆகுது, டியூஎம் ரிப்பீட் ஆகல. ஸோ அப்போ இதுவும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ டிஎம்மும் நமக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை பார்த்து நம்ம என்ன சொல்லலாம், cannot be determined நம்மளோட ஆன்சரா இருக்கும். கிளியரா? ஓகே. ஸோ ஏன்னா இப்போ இங்க இன்னொன்று என்னன்னா நைட் கூட பாத்துங்க, நைட் வந்து இங்க மட்டும் தான் இருக்குன்னா அப்போ நம்ம cannot be determined சொல்ல முடியாது. அப்போ அந்த ரெண்டு வேர்டு, அதாவது நமக்கு என்னது விஏஎஸ் டிஎம் வந்து அதை நம்ம ஆன்சரா சொல்லிடலாம்.
ஓகே, பட் நைட் எங்க இருக்கு நமக்கு? ஸோ நைட் வந்து பார்த்தீங்கன்னா இங்க இருக்கு ரைட். ஸோ அப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா வர வாய்ப்பு கிடையாது. அப்போ cannot be determined தான் நம்மளோட ஆன்சரா இருக்கணும். நெக்ஸ்ட் ஒன் வாட் வில் பி த கோட் ஃபார் dumb in the given code language, right? ஸோ டம் ஆல்ரெடி பார்த்தோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எதுக்கு வேணா வரலாம் டம்ன்றது. ஏன்னா இங்கே நமக்கு 2 வேர்டு இருக்கணும் செப்பரேட்டாக. ஏன்னா ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்தோம் நம்ம ஸோ ப்ரீவியஸாக. ஸோ பாருங்க இங்கே என்ன வேர்ட்ஸ் இருக்கு? ஸோ மீடியா. ஓகே, ஸோ பார்க்கலாம். டம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மட்டும்தான் இருக்கு. அப்போ வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மட்டும்தான் இருக்கும். ஸோ மீடியா எங்கே இருக்குன்னு பாருங்க. ஸோ மீடியா ரிப்பீட் ஆகுதா எங்கேயாவது? இங்கே ரிப்பீட் ஆகுது. ஸோ மீடியா வர வாய்ப்பு இல்லை. ஆக்ஷன் இங்கே ரிப்பீட் ஆகுது, இதுவும் வர வாய்ப்பு இல்லை. நெக்ஸ்ட் ரிப்போர்ட் எங்கேயாவது ரிப்பீட் ஆகுதா? ஸோ ரிப்போர்ட்ன்றது ரிப்பீட் ஆகலை. நெக்ஸ்ட் ட்ராமான்றது எங்கேயாவது ரிப்பீட் ஆயிருக்கா? ட்ராமான்றது ரிப்பீட் ஆகலை. அப்போ ரிப்போர்ட் இல்லை ட்ராமா இருக்கலாம். ஸோ பாருங்க எய்தர் ஆர் ஆப்ஷன், தட் இஸ் ஆப்ஷன் நம்பர் 4, சாரி ஆப்ஷன் நம்பர் 5, 2 or 3, ரைட். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். So next one, what is the code for OPS GUL in the code language? So already நம்ம OPS பார்த்திருக்கோம். So examல நீங்க எழுதி வச்சிருக்கீங்கன்னா so கரெக்டாக எழுதி வச்சுங்க. ஸோ மறுபடியும் செக் பண்ண அவசியம் கிடையாது. ஸோ OPS GUL ஸோ பார்க்கலாம். ஸோ OPS இங்கே மட்டும்தான் இருக்கு. அதே மாதிரி அதுக்கான கோடு இங்கே மட்டும்தான் இருக்கணும், ரைட். ஸோ ஸ்டார்ன்றது நமக்கு ரிப்பீட் ஆகுதுங்க, ஸோ வராது. நெக்ஸ்ட் நைட்ன்றது இங்கே ரிப்பீட் ஆகுது, வராது. அவுட்ன்றது இங்கே மட்டும்தான் இருக்கு. ஸோ மீடியான்றது ரிப்பீட் ஆகுது. ஸோ ஓகே, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா OPSனா என்னது? அவுட்னு எடுத்துக்கலாம், ரைட். ஸோ அவுட்னு எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷன் எலிமினேட்டட், இந்த ஆப்ஷன் எலிமினேட்டட். அப்போ இந்த 2 ஆப்ஷனில் ஏதாவது ஒன்று வரணும், இல்லாட்டி cannot be determined. நெக்ஸ்ட் வேர்ட் நம்மளால கண்டுபிடிக்க முடியலன்னா. ஸோ GUL பாருங்க. ஸோ GUL இங்கே இருக்கு. ஸோ வேற எங்கேயாவது இருக்கா? இந்த 2 ஸ்டேட்மெண்ட்ல ரிப்பீட் ஆகுது. அப்போ அதே மாதிரி கோடு கூட வேர்டு கூட இங்கே 2 ஸ்டேட்மெண்ட் ரிப்பீட் ஆகணும். என்ன ரிப்பீட் ஆகணும் பாருங்க. ஸோ என்ன ரிப்பீட் ஆகுது பாருங்க. மீடியா பார்த்தோன்னா ரிப்பீட் ஆகுது, பட் மீடியா எங்கேயும் இருக்கு. ஸோ மீடியா வர வாய்ப்பு இல்லை, அவுட் ஆல்ரெடி எடுத்தாச்சு. ஸோ நைட் எடுத்தோன்னா நைட் இங்கே ரிப்பீட் ஆகுது. நமக்கு இந்த 2 இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட் ஆகும். ரிமைனிங் இருக்கிறது என்னது? ஸ்டார் மட்டும் தான் ரிப்பீட் ஆகுது. ஸோ அவுட் ஸ்டார்ன்றது நம்மளோட ஆன்சராக இருக்கும். தட் இஸ் ஆப்ஷன் நம்பர் 3. கிளியர்? நெக்ஸ்ட் ஒன். ஸோ நெக்ஸ்ட் ஒன், ஹூ அமங்ஸ் த ஃபாலோயிங் ரெப்ரசன்ட்ஸ். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா அரேஞ்ச்மெண்ட் பேஸ்ட், ரைட். ஸோ இது என்ன கொடுத்துருக்காங்க? சீட்டிங் இன் ஏ ஸ்ட்ரெயிட் லைன். ஓகே, ஸோ என்ன கொடுத்துருக்கோம் பார்க்கலாம். ஸோ 8 friends A, B, C, D, P, Q, R and S are seated in a straight line facing north but not necessarily in the same order, right. ஸோ 8 friends சொல்றாங்க. ஸோ ஒரே லைன். ஸோ 1 2 3 4 5 6 7 8. ஸோ நமக்கு பாசிபிலிட்டி வர வாய்ப்பு இருக்கும். ஸோ இன்னொன்று எடுத்துக்கலாம். 1 2 3 4 5 6 7 8. ஓகே, இப்போ ஒன்று நம்ம பிளேஸ் பண்ணலாம். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? எல்லாருமே நார்த்னு சொல்லிட்டாங்க. ஸோ இஷ்யூ கிடையாது. ஸோ D sits 5th to the left of Q. Q does not sit at any of the extremities of the line. அப்போ Qன்றது எக்ஸ்ட்ரீமெண்ட்ல நமக்கு வர வாய்ப்பு இல்லை. ஸோ அப்போ ஒரு பாசிபிலிட்டி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா Q இங்கே எடுத்துக்கலாம். ஸோ பட் நார்த்னு சொல்றதுனால லெஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா 5th லெஃப்ட் இருக்கணும். ஸோ Q இங்கே வர முடியாது. ஸோ இந்த சைடு தான் வர முடியும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா Q இங்கே எடுத்துக்கலாம். ஸோ அப்போ நார்த் எல்லாருமே நார்த் இல்லையா? ஸோ இது இஷ்யூ கிடையாது. இங்கே நம்ம யாரும் எடுத்துன்னு அவசியம் கிடையாது. ஸோ 1 2 3 4 5. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா M இங்கே வரும். இன்னொரு பாசிபிலிட்டி என்னது? இன்னொரு பாசிபிலிட்டி Q இங்கே எடுத்துட்டா 1 2 3 4 5. ஸோ Mன்றது இங்கே வந்துடும் நமக்கு. நெக்ஸ்ட், ஸோ 2 பாசிபிலிட்டி அதுக்கு. நெக்ஸ்ட் B sits third to the right of Rன்னு சொல்றாங்க. R is neither an immediate neighbor of D nor Qன்னு சொல்றாங்க, ரைட். ஓகே, ஸோ அதாவது R வந்து பார்த்தீங்கன்னா Dக்கு பக்கத்துலையும் வரக்கூடாது, Qக்கு பக்கத்துலையும் வரக்கூடாது. ஸோ Qக்கு பக்கத்தில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 இடத்துலையும் நமக்கு R வரவே கூடாது. கிளியரா? ஓகே, சாரி, இது வந்து டி, எம் கிடையாது. ஸோ எம்னு எடுத்துக்கிட்டேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டி இது, ரைட். அப்போ இந்த டிக்கு பக்கத்தில் நமக்கு யார் வரக்கூடாது? ஆர்ன்றது நமக்கு வரக்கூடாது, ரைட். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டி, ஸோ இங்கேயும் டி இருக்கும். ஸோ டி பக்கத்துலேயும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ன்றது வரக்கூடாது. ஸோ இங்கேயும் ஆர் வரக்கூடாது. அப்போ என்ன சொல்கிறாங்க? பி இஸ் தேர்ட் டு த ரைட் ஆஃப் ஆர். அப்போ பாசிபிலிட்டி என்னது? ஆர் இங்கே இருந்துச்சுன்னா தேர்ட் டு த ரைட். ஸோ 1 2 3 பாசிபிள் இல்லை. இங்கே ஆர் எடுத்துட்டோம்னா 1 2 3 இங்கே பாசிபிள், ரைட். ஸோ இங்கே ஆர் எடுத்துட்டா 1 2 3 இங்கே பி வரும் நமக்கு. இந்த கண்டிஷனில் இங்கே எங்கேயுமே ஆர் எடுக்க முடியாது. ஸோ இங்கே ஆர் எடுத்துட்டா 1 2 3 இங்கே ஆல்ரெடி கியூ இருக்கு, பாசிபிள் கிடையாது. ஸோ இங்கே ஆர் எடுத்துட்டா இங்கே எடுக்க முடியாது. ஸோ இங்கே ஆர் எடுத்துட்டா 1 2 3 இங்கே பி வரும், ரைட். ஸோ இங்கே 2 பாசிபிலிட்டி வருது. நெக்ஸ்ட், S is second to the left of P. So S is second to the left of P னா ஸோ பாசிபிள். ஸோ இங்கே இடத்துல எல்லாம் பாசிபிள் நமக்கு. ஸோ இங்கேயும் பாசிபிள் இருக்கு. வேற ஏதாவது கொடுத்துருக்காங்களா பார்க்கலாம். நெய்தர் P nor C is an immediate neighbor of Dன்னு சொல்றாங்க. அப்போ Pயும் Cயும் வந்து பார்த்தீங்கன்னா immediate neighbor of D கிடையாது. அப்போ D பக்கத்தில் நமக்கு வர முடியாது. கிளியர்? ஸோ இந்த அப்போ இந்த 2 இடத்துலையும் நமக்கு இந்த கண்டிஷனில் நமக்கு
P வர முடியாது. அப்ப P வர முடியாதுன்னா அப்ப S வந்து பாத்தீங்கன்னா நம்ம எங்க எடுத்துக்கணும்? இங்க தான் எடுத்துக்கணுமா? செகண்ட் டு தி லெஃப்ட்னு சொல்றாங்க. சோ இங்க எடுத்துட்டா Pன்றது நமக்கு இங்க வந்துரும். ரைட்? அப்ப இந்த கண்டிஷன்ல C எங்க எடுக்கணும்? இந்த ரெண்டு இடத்துல தான் எடுக்கணும். அப்ப இந்த பாசிபிலிட்டின்றது நமக்கு தப்பாயிடும். கிளியர்? அப்ப இத கவனிங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்ன வரக்கூடாது? சோ Pன்றது நமக்கு இங்க வரக்கூடாது. Cயும் இங்க வரக்கூடாது. சோ Pயும் வரக்கூடாது. நெக்ஸ்ட் Cயும் இந்த கண்டிஷன்ல வரக்கூடாது. கிளியரா? சோ செகண்ட் டு தி லெஃப்ட் ஆஃப் so s is second to the left of p ன்னு சொல்றாங்க. அப்ப பாசிபிலிட்டி என்னது நமக்கு? இங்க s எடுத்துக்கிட்டா செகண்ட் டு தி லெஃப்ட் ஆஃப் s is second to the left of p. so p இங்க எடுத்துக்கிட்டா s is second to the left of p நமக்கு. ரைட்? சோ இதுதான் நமக்கு கண்டிஷன். ரைட்? so s is second to the left of p. so இங்க p எடுத்துட்டா இங்க c எடுக்கலாம். எப்படி எடுத்தாலும் இந்த பாசிபிலிட்டி வந்து நமக்கு தப்பு தான் ஆக போகுது. so s is second to the left of p இந்த மாதிரி எடுத்துக்கிட்டா நெக்ஸ்ட் c is not immediate neighbor of d ன்னு சொல்றாங்க. அப்ப இங்க வந்து நமக்கு c வராது, இங்க தான் c வரும். அப்ப ரிமைனிங் ஒரே ஒரு பர்சன் தான் இருக்காங்க. யார் அந்த பர்சன்? ரிமைனிங் பர்சன் a. so a ன்றது இங்க வரும். இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். so இது வந்து பாத்தீங்கன்னா p. ரைட்? so क्वेश्चंस ஆன்சர் பண்ணலாம் இங்க. who amongst the following represents the person seated extreme right end of the line? so extreme right end கேக்குறாங்க. so right end யாரு? c இருக்காங்க. ஆப்ஷன் நம்பர் 4 c நம்மளோட ஆன்சர் இங்க. கிளியரா? நெக்ஸ்ட் ஒன். okay so next one, based on the given arrangement which of the following is true with respect to a? so a okay a க்கு ரிலேட்டடா எந்த ஸ்டேட்மென்ட் வந்து இங்க கரெக்ட்னு பார்க்கணும் நம்ம. both p and b are immediate neighbors of a கிடையாது. only 2% sits between a and d கிடையாது. so d இங்க immediate neighbors இருக்காங்க. next none of the given option is true. only 2% sit to the right of a கிடையாது, நிறைய பேர் இருக்காங்க. r is second to the right of a. so r is second to the right of a. option number 5 நம்மளோட ஆன்சர் இங்க. clear? next one, who among the following sit exactly between b and r? so b க்கும் r க்கும் நடுவுல எக்ஸாக்ட்டா யார் உட்கார்ந்திருக்கா? b r க்கு நடுவுல எக்ஸாக்ட்டா யார் உட்கார்ந்திருக்கா? p q இருக்காங்க. so option number 1 p q நம்மளோட ஆன்சர். next one, how many persons are seated between p and c? so p க்கும் c க்கும் நடுவுல எத்தனை பேர் உட்கார்ந்திருக்காங்க? ரெண்டு பேர் உட்கார்ந்திருக்காங்க. so option number 3 2. okay so next one, what is the position of p with respect to d? so p with respect to d. so d ல இருந்து பாக்கும்போது p ஓட பொசிஷன் என்னது? so 1 2 3 4. so fourth to the right. so option number 4 fourth to the right. okay next one, so next one inequalities கொடுத்திருக்காங்க. so இத நோட் பண்ணலனா நோட் பண்ணிக்கங்க. next inequalities நம்ம one by one பார்க்கலாம். right? so இங்க inequalitiesல first question. so first என்ன பார்க்கணும்? கன்க்ளூஷனை பார்க்கணும். b greater than m ன்னு கொடுத்திருக்காங்க. so b m எங்க இருக்குன்னு பாருங்க. so b m ஒரே ஸ்டேட்மென்ட்ல இருக்கு. so no issues. இங்க நமக்கு ஆப்போசிட் என்னது? ஆப்போசிட் சிம்பிள்ஸ் இருக்கு. அப்ப நம்ம டிஃபரண்ட் ரிலேஷன் வராது. ஃபர்ஸ்ட் ஒன் ஃபாலோ ஆகாது. நெக்ஸ்ட் h greater than o. so h greater than o, h இங்க இருக்கு, o இங்க இருக்கு. so இங்க வந்து பாத்தீங்கன்னா டிவைட் ஆயிருக்கு ஸ்டேட்மென்ட். so h greater than o. so நமக்கு இங்க காமனா இருக்கிற வேரியபிள் என்னது? காமன் வேரியபிள்னா நமக்கு e தான் காமன். so அப்ப h ல இருந்து நம்ம பார்க்கலாம். so h ல இருந்து so e ல இருந்து நெக்ஸ்ட் இங்க போய்டும் இல்லையா? so நல்லா கவனிங்க. h equal to greater than or equal to greater than அப்புறம் e ல இருந்து தான் போணும். so e greater than o. அப்போ செகண்ட் ஒன் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபாலோ ஆகுது. தட் இஸ் ஆப்ஷன் நம்பர் எந்த ஆப்ஷன்ல இருக்கு? 2. ஆப்ஷன் நம்பர் 2. that is only 2 is true. next one, so next one, c less than s. so c less than s. so ஒரே இதுல தான் இருக்கு பாருங்க. less than or equal to less than less than. that is first one follow ஆகும். next r greater than c. so r க்கும் c க்கும் கனெக்டிவிட்டின்னு பார்த்தோம்னா t தான். so பார்க்கலாம். நம்ம r ல இருந்து பார்க்கணும் இல்லையா? r less than. so next so r less than ஏன்னா r ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணனும். r less than இருக்கு இங்கேயே. so next இங்க பாத்தீங்கன்னா t ய கம்பேர் பண்ணும்போது இங்க நமக்கு greater than வந்துரும். அப்ப கண்டிப்பா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அங்க ரிலேஷன் வராது. செகண்ட் ஒன் நமக்கு ஃபாலோ ஆகாது. that means option 1 only 1 is true. clear? next one, a less than o. so a o எங்க இருக்கு பாருங்க. a இங்க இருக்கு, o ன்றது இங்க இருக்கு. கனெக்டிவிட்டி பாருங்க. so கனெக்டிவிட்டி எதை வச்சு கனெக்ட் பண்ணலாம்? நமக்கு t ய வச்சு கனெக்ட் பண்ணலாம் இல்லையா? ரைட்? so t ய வச்சு கனெக்ட் பண்ணலாம். so இங்க இருந்து இங்க நம்ம போனோம்னா பாருங்க equal to less than or equal to less than. so அப்ப less than ஃபேமிலியா தான் இருக்கு. அப்ப கண்டிப்பா a less than o ஃபர்ஸ்ட் ஒன்றது நமக்கு ஃபாலோ ஆகும். next second one, z greater than m. so z greater than m னா so m இங்க இருக்கு நமக்கு. so அப்ப கனெக்டிவிட்டி பாருங்க. so கனெக்டிவிட்டி என்ன வரும் நமக்கு? so கனெக்டிவிட்டி again t தான் வரும். right? so connectivity again t. so பார்க்கலாம். z greater than t. next t greater than h, greater than or equal to h, greater than w and equal to m. அப்ப என்ன ஆகும் நமக்கு? எல்லாமே greater than ஃபேமிலில தான் இருக்கு z ல இருந்து பார்க்கும்போது. ஏன்னா z greater than t,
greater than or equal to h, greater than w, equal to m, எல்லாமே greater than family. So second one நமக்கு follow ஆகும், that is both 1 and 2, option number 3. Clear? Next one. So next one, f equal to k. So equal to இருந்தாலும் நமக்கு follow ஆகாது. Next one, f greater than k. So f k எங்க இருக்கு பாருங்க, f இங்க இருக்கு, next k இங்க இருக்கு. So இங்க equal ன்னு கொடுத்துட்டாங்க, f equal to b. அப்ப நம்ம இங்க f place பண்ணிக்கலாம், பிரச்சனை கிடையாது. அப்ப k ல இருந்து செக் பண்ணோம்னா less than or equal to less than or equal to f. அப்ப என்ன சொல்லலாம், less than or equal to k is less than or equal to f. அப்ப ஓகே, நமக்கு வந்து பாத்தீங்கன்னா so k, so f ல இருந்து பார்க்கணும், சாரி f ல இருந்து பார்த்தா நமக்கு greater than, எப்படி பார்த்தாலும் ஒண்ணுதான், f ல இருந்து பார்த்தா நமக்கு greater than or equal to. So அப்ப எப்படி பார்த்தாலும் செகண்ட் ஒன் ஃபாலோ ஆகாது. அது இந்த ரெண்டையும் நம்ம கம்பைன் பண்ணோம்னா என்ன ஆகும், நமக்கு f greater than or equal to k. So அதுதான் இங்க நமக்கு தெரியுது, ரைட்? அப்போ either or. So option number 2, either conclusion 1 or 2 is true, right? Next one. So next one வந்து பாத்தீங்கன்னா direction based, right? So solve பண்ணலாம். So p is, sorry, point j is 45 meters to the west of point k, right? So k இருக்காங்க, so k ல இருந்து 45 meters, okay, so west ல இருக்காங்க யாரு, j. Next one, right? So இங்க நான் இங்க எடுத்துக்கிறேன், so k இங்க எடுத்துட்டேன், so இங்க இருந்து 45 meters j, right? Next one, point L is 30 meters to the north of j. So இங்க இருந்து 30 meters. So அதை விட சின்னதா எடுத்தீங்க, ஏன்னா அது 45 meters இல்லையா? So என்ன point? So இது வந்து பாத்தீங்கன்னா L. Okay, next one, point M is 25 meters east of j. So 25 meters. So இங்க இருந்து 25 meters, இவ்வளவு தூரம் எடுத்துங்க போதும். So இங்க வந்து பாத்தீங்கன்னா 25 meters, right? So இது வந்து பாத்தீங்கன்னா 25. Okay, next one, point M is exactly midway between N and O. So that means N and O க்கு நடுவுல எக்ஸாக்ட்டா M இருக்கணும். So in such a manner that point N, M, O form a vertical line. So vertical line இந்த மாதிரி form ஆகும். So யார் எங்க இருக்கான்னு தெரியாது, N and O எங்க இருக்கான்னு தெரியாது. So பார்க்கலாம். Next, vertical line of 60 meters. Okay, form a vertical line of 60 meters. Point O is south of point M. So point O is south of point M னா அப்ப இங்க இருந்து வந்து பாத்தீங்கன்னா இங்க நமக்கு O இருக்கும். அப்ப இங்க O இருக்குன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு N இருக்கும். டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா 30 16 சொல்றாங்க. அப்போ இது ஒரு 30, இது ஒரு 30, ஏன்னா எக்ஸாக்ட்டா மிடில்ல நமக்கு M இருக்கு, right? So next one, so இது டோட்டல் தான் வந்து பாத்தீங்கன்னா 60 அவங்க சொன்னது. Okay, next one, point O is, okay, அது நம்ம படிச்சிட்டோம். Point P is 20 meters to the east of point N. So point P is 20 meters east of point N. So 20 meters. So 20 meters னா இங்க 20 meters. So யாரு சொல்லியிருக்காங்க, point P. So இங்க வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா 45, இது 25, அப்ப 20 னா அப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாக்ட்டா இதுக்கு மேல இருக்கணும். clear? Right. So இதுதான் கொடுத்திருக்காங்க. So question பார்க்கலாம் என்ன கொடுத்திருக்காங்கன்னு. How far and which direction is point P from point K? So point P from point K. Okay. How far னா நமக்கு 60 meters. Okay. Total இது 30 meters, இது 30 meters, அப்ப டோட்டலா 60 meters. So எந்த directionல இருக்காங்க P வந்து கீழ இருந்து பார்க்கும்போது north. So 60 meters towards north. That means option number 1. Next one. So next one, blood relation. So என்ன கொடுத்துறாங்க, A is sister of H. So A is sister of H. H is mother of B. H is mother of B and O. H is mother of B and O. B is daughter of C. So B is daughter of C. Next one. So already H வந்து mother, அப்ப C என்ன ஆகும், father. P is son-in-law of H. So P is son-in-law of H னா ஓகே, நம்ம வந்து பாத்தீங்கன்னா இங்க எடுக்கணுமா இங்க எடுக்கணும் நமக்கு கரெக்டா தெரியாது. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு B டாட்டர் ஓகே தான், பட் ஓன்றது வந்து பாத்தீங்கன்னா என்ன ரிலேஷன் நமக்கு இன்னும் தெரியல. கிளியர்? அங்க கூட நமக்கு இருக்க வாய்ப்பு இருக்கும். நெக்ஸ்ட் ஒன், C has only one daughter and only one son. அப்போ only one daughterனா அப்போ இவங்க வந்து பாத்தீங்கன்னா சன்னா இருப்பாங்க. அப்போ கண்டிப்பா Pன்றது இங்க வந்துரும். So son in law. ஓகே, so next one, G is the daughter of A. So G is the daughter of A னா இவரோட டாட்டர் தான் வந்து பாத்தீங்கன்னா G, right? O is married to Q. So O is married to Q. So O is married to Q. Q ன்றது வந்து என்னன்னா female. Okay. So இதுதான் உங்களுக்கு கொடுத்த total data ஓட family tree. So first question, how is P related to B? So P related to B என்ன ஆகும்? So P வந்து பாத்தீங்கன்னா husband. Option number 1, husband. Next one, how is G related to H? So G related to H என்ன ஆவாங்க? So பாருங்க, so H இங்க இருக்காங்க and G இங்க இருக்காங்க. என்ன ஆவாங்க கரெக்டா பாருங்க. So இவங்க ரெண்டு பேரும் siblings. Siblings ஓட டாட்டர் தான் G. So sibling ஓட டாட்டர் என்ன சொல்லுவோம் நம்ம? niece. That is option number 5, niece நம்மளோட ஆன்சர். Right?
So next one, how is Q related to H? So Q related to H, Q என்ன ஆகும் related? So Q வந்து பாத்தீங்கன்னா O ஓட wife, right? O யாரு? H ஓட son. அப்ப son ஓட wife, அப்ப son ஓட wife என்னது? Daughter in law. That is option number 1, daughter in law, right? So next question. Okay, so next one பாத்தீங்கன்னா floor based puzzle கொடுத்திருக்காங்க, right? Solve பண்ணலாம். So எத்தனை floor கொடுத்திருக்காங்க first நம்ம பார்க்கலாம். இங்க J, K, L, M, N, O and P live on 7 different floors of a building but not in the same order. So 7 floors கொடுத்திருக்காங்க. The lowermost floor of the building is number 1, the one above that is number 2 and so on till the topmost floor is number 7. So topmost floor number 7. So 7, 6, 5, 4, 3, 2, 1. So டோட்டலா 7 ஃப்ளோர் சொல்லியிருக்காங்க. நமக்கு எத்தனை வேரியபிள் கொடுத்துருக்காங்கன்றது கூட நம்ம பார்க்கணும். ஸோ பார்க்கலாம், ரைட்? ஸோ எத்தனை வேரியபிள் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ 7 பீப்புள் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஈச் ஒன் ஆஃப் தம் லைக்ஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ளவர்ஸ். ஸோ டிஃப்ரெண்ட் ஃப்ளவர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நமக்கு 2 வேரியபிள் கொடுத்துருக்காங்களா, ரைட்? ஸோ 2 வேரியபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு பாசிபிலிட்டி வர வாய்ப்பு இருக்கும். ஸோ நம்ம 2 பாசிபிலிட்டி இங்கே எடுத்துக்கலாம். கிளியர்? ஸோ 2 பாசிபிலிட்டி எடுத்துக்கலாம். இப்போ ஒன்னொன்னா நம்ம பிளேஸ் பண்ணலாம் இங்க, ரைட்? ஸோ டேட்டா படிக்கலாம். தட் இஸ் ஃப்ளவர்ஸ் என்னென்ன? tulip, daisy, lotus, lily, marigold, jasmine and rose, but not necessarily in the same order. So n lives on the floor number 5. So n lives on the floor number 5, right? Only 2 people live between n and who likes daisy. So 2 people live between. So மேல வாய்ப்பு இல்ல. So 1, 2 daisy இங்க வரும். அப்ப 2 பாசிபிலிட்டி இருக்கா? ஸோ இங்க மேல நமக்கு பாசிபிள், ஒரே பாசிபிலிட்டி தான் இது, ரைட்? நெக்ஸ்ட் ஒன், J lives on one of the odd number floors above one who likes daisy. One of the odd number floor already இங்க வந்து பாத்தீங்கன்னா n இருக்கு. அப்போ odd number floor நம்ம 2 பாசிபிலிட்டி. ஸோ இங்கே வரலாம், நமக்கு 3, 7லேயே வரலாம், 3லேயே வரலாம். J does not live on top most floor. அப்போ என்ன கண்டிஷன்? நமக்கு 3ல தான் வரணும். அப்போ Jன்றது இங்க வந்துடும் நமக்கு. ஸோ ஒரே பாசிபிலிட்டி தான் இப்போ, ரைட்? ஸோ நெக்ஸ்ட் ஒன், only one person live between J and one who likes rose. So only one person. அப்போ இங்கேயும் பாசிபிள், இங்கேயும் பாசிபிள், ரைட்? ஸோ அப்போ இங்க ரோஸ் எடுத்துக்கலாம், இன்னொரு பாசிபிலிட்டி இங்க ரோஸ் எடுத்துக்கலாம். அப்போ நமக்கு 2 பாசிபிலிட்டி வருது. ஸோ இங்க டைசி, ரைட்? ஸோ இன்னொரு பாசிபிலிட்டியில நம்ம ரோஸ்ன்றது இங்க எடுத்துக்கலாம். கிளியர்? ஸோ நமக்கு 2 பாசிபிலிட்டி வருது இப்போதைக்கு. நெக்ஸ்ட் ஒன், P lives immediately above rose. So P lives immediately above rose னா பாசிபிள் இங்க P வரும், இந்த கண்டிஷன்ல இங்க P வரும். Next one, the one who likes lotus lives on one of the even number floors below n, right? So என்னது? யார் வந்து லோட்டஸ் லைக் பண்றாங்களோ one of the even number floors below n ன்னு சொல்றாங்க. அப்ப லோட்டஸ் பாசிபிள் என்னது? இங்க ஆல்ரெடி டைசி இருக்கு. ஸோ அதனால இப்போ இங்க தான் நமக்கு லோட்டஸ் வாய்ப்பு. ஸோ இந்த கண்டிஷன்ல இங்க டைசி இருக்கு, இங்க வந்து பாத்தீங்கன்னா லோட்டஸ், இங்க வந்து பாத்தீங்கன்னா அதே இடத்துல தான் நமக்கு வரும். நெக்ஸ்ட் ஒன், only one person live between the one who likes lotus and one who likes tulip. So one who likes lotus and tulip. So அப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்கம் இங்க tulip எடுக்க முடியாது. ஸோ இங்க தான் எடுக்க முடியும். ஸோ இந்த கண்டிஷன்ல இந்த பக்கம் எடுக்க முடியாது. ஸோ இங்க தான் நம்மளால எடுக்க முடியும், ரைட்? நெக்ஸ்ட் ஒன், ஸோ நெக்ஸ்ட் ஒன், K does not like lotus. So K does not like lotus னா இங்க K எடுக்க முடியாது, ரைட்? ஸோ இந்த கண்டிஷன்ல நம்ம K எடுக்க முடியாது, ரைட்? ஸோ ரெண்டுத்துக்குமே காமன் தான். நெக்ஸ்ட், L lives immediately above O. So L lives immediately above O. So possible. So L lives immediately above O. இங்கே தான் possible. இந்த கண்டிஷன்ல L lives immediately above O. The one who likes jasmine lives immediately below O. So immediately below O யார் இருக்கணும்? Jasmine இருக்கணும். அப்போ இந்த கண்டிஷன் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா false ஆகுது. ஸோ அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு jasmine வரும். One who likes jasmine lives immediately below O. Next one, L does not like lily. So L does not like lily னா லில்லின்றது நமக்கு இங்கே வந்துடும். கிளியரா? ரைட்? So L does not like லில்லினா, ரைட்? ஸோ நெக்ஸ்ட் வேற என்ன இருக்கு பாருங்க. ஓகே, நம்ம எத்தனை பேரை பிளேஸ் பண்ணோம்? ஸோ 2 பேரை பிளேஸ் பண்ணணும். யார் யாரை பிளேஸ் பண்ணணும் பாருங்க. ஸோ நம்ம ஒரே ஒரு ஃப்ளவர் வந்து மிஸ்ஸிங் ஆகுது. ஒரே ஒரு ஃப்ளவர் என்னன்னு பார்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட். ஸோ ஒரே ஒரு ஃப்ளவர் மேரிகோல்டு மிஸ் ஆகுது, ரைட்? ஸோ மேரிகோல்டு மிஸ் ஆகுது. ஸோ எடுத்துக்கிட்டோம். ஸோ இப்போ நமக்கு 2 பேர் மிஸ் ஆகுறாங்க. அந்த 2 பேர் யாருன்னு நம்ம பார்த்துக்கலாம், ரைட்? ஸோ 2 பேர் யார் யார் மிஸ் ஆகுறாங்க அதுக்கான டேட்டா பாருங்க. P lives and N, right? K does not like lotus கொடுத்துறாங்கல்ல. So K does not like lotus, இங்க K வந்துரும். அப்ப remaining person. So remaining person அந்த ஒரு person யாரு? K எடுத்துட்டா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா M. So M ன்றது இங்க வந்துரும். So இதுதான் நம்மளோட final arrangement. Clear?
ரைட். ஸோ நோட் பண்ணிக்கங்க, நம்ம கொஸ்டின் ஒரு கொஸ்டின் நம்ம இப்போ சால்வ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க பார்க்கலாம். ஹூ அமங்ஸ் த ஃபாலோயிங் லிவ் ஆன் floor number 6? So floor number 6 யார் இருக்கா? O tulip, right? So one who likes tulip, that is option number 1, right? Okay, so floor number 6. So next one, which of the following combination is true with respect to the given arrangement? So L marigold, correct. K jasmine, தப்பு. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஆன்சர் இங்கே ஏ. ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா போத் 1 and 2 அந்த மாதிரி கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன், ரைட். நெக்ஸ்ட் ஒன், which of the following statement is true with respect to the given arrangement? N likes rose, கிடையாது. None of the given option is true. P lives immediately above N. So P lives immediately above N, கிடையாது. The one who likes lotus lives immediately above J. Lotus immediately above J, அதுதான் true. That is option number 4 நம்மளோட ஆன்சர் இங்க, ரைட். So next one, which of the following flowers does M like? So which of the following flower does M like? M வந்து பாத்தீங்கன்னா lotus like பண்றாங்க. So option 3 lotus, right? Next one, if all the people are made to sit in alphabetical order from top to bottom, the positions of how many people will remain unchanged, right? அப்போ டாப் டு பாட்டம் ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல நம்ம உட்கார வைக்கணுங்க. ஸோ ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல உட்கார வைக்கணும்னா எந்த ஆர்டர்ல உட்கார வைக்கணும்? ஸோ இங்க மேல இருக்கும் பாருங்க ஆர்டர் நமக்கு, ரைட். ஸோ ஆர்டர்ல தான் கொடுத்துருப்பாங்க. சார் J K L M N O P. ஸோ எத்தனை பேர் வந்து பார்த்தீங்கன்னா அன்சேஞ்சு தானே கேட்குறாங்க, ரைட். ஸோ சில சமயம் அன்சேஞ்சு சேஞ்சு கேட்பாங்க. ஸோ அன்சேஞ்சு பாருங்க, இங்கே சேஞ்ச் ஆயிருக்கு, இங்கேயும் சேஞ்ச் ஆயிருக்கு, இங்கே சேஞ்ச் ஆகலை, சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ இங்கே சேஞ்ச் ஆயிருக்கு, இங்கே சேஞ்ச் ஆயிருக்கு. ஒருத்தர் மட்டும்தான் சேஞ்ச் ஆகாம இருக்காங்க, கரெக்டா. இங்க எல் இருக்கு, ஜே இங்க ஓகே, இங்க என் எல் எம் எம் சேஞ்ச் ஆகல. நெக்ஸ்ட் ஜே என், நெக்ஸ்ட் பி ஓ, நெக்ஸ்ட் கே பி. தட் மீன்ஸ் ஒன்லி 1%. தட் இஸ் ஆப்ஷன் நம்பர் 3, ரைட். நெக்ஸ்ட் ஒன், ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒன், இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கொஸ்டின், ரைட். ஸோ சால்வ் பண்ணலாம். So 7 persons P, Q, R, S, T, U and V visit a mall on 18th and 13th of different months. So January, March and September in a year. Each of them has a different number of amounts, 1K to 7K. Okay, so 1000 to 7000, right? So என்ன months கொடுத்திருக்காங்க? January, okay, என்ன date? 8/13. Next one, March 8/13. Next one, September 8/13, right? எத்தனை பேர் கொடுத்துருக்காங்க? 7 persons கொடுத்துருக்காங்க. பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு டோட்டலா 6 days தான் வருது. அப்போ அதோட மீனிங் என்னன்னா ஏதோ ஒரு நாள் கண்டிப்பா 2 பேர் இருக்க வாய்ப்பு இருக்கும். ஸோ அதை பார்த்தே நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதா அதை. ஸோ என்னென்ன வேரியபிள் கொடுத்துருக்காங்க? நமக்கு பர்சனும் கொடுத்துருக்காங்க, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சம் அமௌண்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கலாம் நமக்கு எப்படி அது சால்வ் ஆகுதுன்னு, ரைட். ஓகே, ஸோ இங்க டேட்டா பார்க்கலாம். There are 2 persons visits the mall on the same date of the same month. சொன்னேன் இல்லையா? ஸோ அப்போ 7 பேர் இருக்கிறதுனால நம்ம கண்டிப்பா அந்த மாதிரி ஃபார்மேட் வரும். ஸோ அது பார்க்கலாம் எந்த டேட்ன்றது. நெக்ஸ்ட் 3 persons visit mall between V and T who has half the amount of R, ரைட். ஸோ T கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா R கிட்ட எவ்வளோ இருக்கோ, ஸோ எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அதை விட half தான் இருக்கும்னு சொல்றாங்க, ரைட். நெக்ஸ்ட் P has lowest amount. ஸோ P has lowest amountனா P கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 1K தான் இருக்கணும், ரைட். So next one, but இங்க place பண்ண முடியாது அந்த டேட்டா வச்சு. So Q visits in September and has a perfect square numbered amount. Okay, so நமக்கு வந்து பாத்தீங்கன்னா Q வந்து செப்டம்பர் perfect square நமக்கு என்ன இருக்கு? இங்க வந்து பாத்தீங்கன்னா 4Kன்றது perfect square, 1K perfect square எடுத்துக்க கூடாதுங்க. ஸோ அந்த பத்தி எதுவுமே கொடுக்கல. ஸோ 4K. ஸோ அப்போ Qன்றது நமக்கு என்ன வரும்? நமக்கு 4K வந்துடும். ஸோ என்ன சொல்றாங்க? செப்டம்பர் சொல்றாங்க. ஸோ ஒரு பாசிபிலிட்டி இங்க எடுத்துக்கலாம். ஸோ 4K. ஓகே, எடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் நம்ம, ரைட். ஸோ நெக்ஸ்ட் ஒன், person who has 5K visits just after R. So 5K வந்து பாத்தீங்கன்னா just after R visit பண்றாங்க, ரைட். இருக்கட்டும். நெக்ஸ்ட், U visits before P in the month of which have 31 days. So which have 31 days னா நமக்கு ஜனவரியும் 31 days தான், மார்ச்சும் 31 days தான். சரி பார்க்கலாம். U has 4K amount more than P. So 4K amount more than P னா அப்போ இந்த P தான் வந்து பாத்தீங்கன்னா 5K, ரைட்.
அப்போ P கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 1K இருக்கு, மோர் தேன் 4. ஓகே, அதாவது பார்த்தீங்கன்னா 4K அமௌண்ட் அதிகமாக இருக்கு அப்படின்னா 1 + 4 5K, ரைட். அப்போ U கிட்ட வந்து 5K இருக்கு. Uக்கு மேலே யார் இருக்கா நமக்கு? அப்போ சாரி U தான் எடுத்துக்கணும் இல்லையா? U has 4K, ரைட். ஓகே, ஸோ U எடுத்துக்கணும். ஸோ அப்போ Uக்கு மேலே யார் இருக்கா? நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6 இருப்பாங்க. ஸோ Uக்கு மேலே 6 இருக்கிறதுனால நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாங்க? U visits just before P. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்க எடுத்துக்க முடியாது. ஸோ 31 months நமக்கு இங்க கூட பாசிபிள் இருக்கு. 31 days. அப்போ இது கூட பாசிபிள் இருக்கு. சரி, செக் பண்ணலாம் நம்ம. The sum of amount of S and T is 10K. So S plus T. S plus T எவ்வளோ? 10K. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இங்கே 4K வந்தனால நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 6 எடுத்துக்க முடியாது. 1 வந்து பார்த்தீங்கன்னா P வந்துடுச்சு. அப்போ நம்ம பாசிபிள் 7 + 3 பாசிபிளாக இருக்கும். V visits with neither S nor T and he visits before U. ஸோ அப்போ யூக்கு மேலே நமக்கு என்ன இருக்கணும்? யூக்கு மேலே 6 இருக்கணும், நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வியும் இருக்கணும். அப்போ கண்டிஷன் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம யார் எடுத்துக்கலாம்? ஆர் அண்ட் எஸ் பற்றி ஏதோ சொல்லியிருக்காங்க இல்லையா? இங்கே சாரி யூ அண்ட் எஸ் பற்றி ஏதோ சொல்லியிருக்காங்களே. அப்போ யூக்கு மேலே நமக்கு 6 இருக்கணும் இல்லையா? நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க? he visits before. V வந்து பார்த்தீங்கன்னா யூக்கு மேலே இருக்கணும். அப்போ ஆருக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா யூ இருக்கணும். அதே மாதிரி அதுக்கு மேலே மறுபடியும் யூ வி இருக்கணும். அப்போ நம்ம கண்டிஷன் ஓகே. இங்கே நம்ம என்ன எடுத்துக்கலாம்? யூ எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இங்கே பி எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டா ஜஸ்ட் பிஃபோர். ஓகே, யூ விசிட் ஜஸ்ட் பிஃபோர் P in the month of 31 days. இது ஒரு விதத்தில் சாட்டிஸ்ஃபை ஆகும். அப்போ இங்கே யார் வருவாங்க? 1K. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 5K வருவாங்க. கரெக்டா? ரைட். இப்போ பார்க்கலாம். V neither visits with S nor T ன்னு சொல்கிறாங்க. அப்போ S கூடயும் T கூடயும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா யார் வரக்கூடாது? நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா V வரக்கூடாது. அப்போ V வந்து பார்த்தீங்கன்னா தனியாக தான் இருக்கணும். ஏன்னா நமக்கு ரிமைனிங் என்னது? V, S and T தான் நமக்கு ரிமைனிங். அப்போ Vன்றது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தனியாக தான் இருக்கணுமா? வேற யாரு? ஓகே, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆர் கூட வரணும். ஏன்னா மொத்தம் 4 பேர் இருக்காங்க. வி, ஆர் அண்ட் எஸ் அண்ட் டி. ஓகே, அப்போ வி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆர் கூட வர வாய்ப்பு இருக்கு. கிளியர்? ஸோ வேற ஏதாவது டேட்டா இருக்கா பாருங்க. தே ஆர் 3% பிட்வீன் வி அண்ட் டின்னு சொல்றாங்க. அப்போ வி இங்க எடுத்துட்டா 1 2 3 இங்க டி எடுக்க முடியாது. வி இங்க எடுத்துக்கிட்டா ஏன்னா வி வந்து யூக்கு முன்னாடி இருக்காங்க. அப்போ வி இங்க எடுத்துட்டா 1 2 3 இங்க டி எடுத்துக்கலாம். கரெக்டா? ரைட். இப்போ எஸ்ன்றது இங்க எடுக்க முடியுமா? முடியாது. அப்போ எஸ்ன்றது இங்க தான் எடுத்தாகணும். அப்போ எஸ்ன்றது இங்க எடுத்தா அப்போ வேற யாரு கூட வராங்க? அப்போ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா வேற யாரு நமக்கு இருக்கணும்? 6. 6 என்ன சொல்றாங்க? 5Kக்கு மேல. அப்போ 5Kக்கு மேலனா அப்போ 6ன்றது இங்க வர வாய்ப்பு இருக்கும் நமக்கு. கிளியர்? ஸோ 6ன்றது இங்க வர வாய்ப்பு இருக்கும். ஸோ அப்போ அதுதானே கொடுத்துருக்காங்க. வேற ஏதாவது கொடுத்துருக்காங்களா ஆருக்கான டேட்டா? 3% visit between V and T who has half the amount of R. Who has half the amount of R னா இப்போ வேற என்ன அமௌண்ட் இருக்கு? இப்போ நமக்கு இவங்க ரெண்டு பேரும் சேர்த்து நமக்கு 10K வரணும். S&T சேர்த்து. ஒருவேளை இங்க 7K எடுத்துட்டா half the amount of R னா அப்போ R கிட்ட 14,000 இருக்கணும். பட் அதுக்கான டேட்டா இங்க கிடையாது. அப்போ நமக்கு இங்க 3K எடுத்துக்கிட்டா ரைட். அப்போ R என்ன வரும் நமக்கு? ஸோ இப்படி எடுத்துக்கலாம் அமௌண்ட் ரைட். ஸோ இப்படி எடுத்துக்கலாம். ஸோ இப்படி எடுத்துக்கிட்டா அப்போ R என்ன வரும் நமக்கு? R வந்து பார்த்தீங்கன்னா 6K வரணும். ஸோ R வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 6K வரணும். அப்போ இங்கே 3Kனா அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 7K வரணும். அப்போ ரிமைனிங் என்னது? இங்கே நமக்கு 2K வரணும் நமக்கு. கிளியரா? ரைட். ஸோ 2K வரணும். ஸோ கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைடா நமக்கு? கிளியர்? ரைட். ஸோ you visited before P in the month of which have 31 days. ஸோ எல்லாமே கரெக்டாக பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ அப்போ இதுதான் நம்மளோட ஃபைனல் அரேஞ்ச்மெண்ட். சரி, இப்போ நம்ம கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். வாட் இஸ் த சம் ஆஃப் அமௌண்ட்ஸ் ஆஃப் 2 persons having who visit the mall on same month and same date? ஓகே, ஸோ என்ன சொல்றாங்க? சம் ஆஃப் அமௌண்ட்ஸ் ஆஃப் 2 persons who visit the mall on same month and same date. ஸோ சேம் மந்த் அண்ட் சேம் டேட் யாரு? V and R. ரெண்டுமே ஆட் பண்ணா 2K plus 6K எவ்வளோ வருது நமக்கு? 8K. தட் இஸ் ஆப்ஷன் நம்பர் 4, 8K நம்மளோட ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன், who visits on January 13th? ஸோ January 13th யார் விசிட் பண்றா? V, R இல்ல 2K 6K. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். the one who has 6K, the one who has 5K, the one who has 2K, the one who has 7K, both 1 and 3. ஸோ both 1 and 3 ஆப்ஷன் நம்பர் 5 நம்மளோட ஆன்சர். Next one, how many persons are visiting the mall between S and one who has 4K amount? So S இங்க இருக்காங்க and 4K amountனா இந்த person. So எத்தனை பேர் இருக்காங்க பாருங்க? 1 2 3 4 person. இங்க ரெண்டு பேரு, இங்க ரெண்டு பேரு, மொத்தமா எத்தனை பேர் இருக்காங்க? 4 person இருக்காங்க. 4Kக்கும் Sக்கும் நடுவுல. So 4 person, that is option number 1. In case days னு கொடுத்திருந்தாங்கன்னா 1 2 3 தான் கொடுக்கணும். பட் இங்க persons னு கேட்டிருக்காங்க. Next one. So next one, okay, இது வந்து பார்த்தீங்கன்னா series based question, right? சரி, சால்வ் பண்ணலாம். ரைட்.
If all the vowels are skipped from the series, then which of the following will be third to the left of the 10th from right end, right? So 10th from right end. So அப்போ இது என்னது நமக்கு 2 left, next என்ன சொல்றாங்க from that 2 left from right ன்னு சொல்றாங்க. Okay, so 2 left na என்னது? So 2 left na towards left side இந்த பக்கம், from right na இந்த பக்கம். அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணணும். அப்போ சேம் டைரக்ஷன், ரெண்டுமே சேம் டைரக்ஷன் போது arrow. அப்போ என்ன பண்ணணும்? ரெண்டுமே ஆட் பண்ணணும். ரெண்டுமே ஆட் பண்ணா 10 plus 3 அப்போ என்ன ஆகும்? 13. So 13 from, okay, so 13 from right பார்க்கணும். So 13 from right. So right sideல இருந்து 13 பார்க்கணுமா? If all the vowels are skipped, எல்லா vowelலையும் நம்ம skip பண்ணிட்டு இருக்கணும். So பாருங்க, so right sideல இருந்து நம்ம பார்க்கணும் 13. So vowels skip பண்ணணும், அது கவனமா வச்சுங்க. So 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13. So 13, so 13 என்ன வருது நமக்கு? F. So vowel மட்டும் தான் நமக்கு skip பண்ண சொல்றாங்க. So பாருங்க நல்லா. So 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13, right? So F நம்மளோட answer, that is option number 3, F. Clear? Next one. Next one, how many numbers in the given series are immediately preceded by a consonant and immediately followed by a symbol? Immediately preceded by and followed by another inga consonant. So என்ன சொல்றாங்க? How many numbers? So number preceded by a consonant and followed by a what? Vowel. So followed by a symbol, right? So followed by a symbol. அப்போ preceded by என்னது? அதுக்கு முன்னாடி, followed by அதுக்கு அப்புறமா. So numbers என்னென்ன இருக்குன்னு பாருங்க அந்த மாதிரி. So இங்க ஒரு நம்பர் இருக்கு, preceded by consonant கிடையாது. நெக்ஸ்ட் இன்னொரு நம்பர் preceded by consonant கிடையாது. நம்பர் preceded by என்னது? consonant கிடையாது. இன்னொரு நம்பர் preceded by consonant கிடையாது. நெக்ஸ்ட் இங்க consonant கிடையாது. நெக்ஸ்ட் நம்பர் consonant and symbol, so 1. நெக்ஸ்ட் நம்பர் consonant and consonant, இதுவும் வராது. நெக்ஸ்ட் நம்பர் consonant கிடையாது. so அப்ப எத்தனை வருது? ஒண்ணே ஒண்ணு தான், that is option number 4, 1, right? Next one. Next one, 4 of the following 5 are alike in a certain way and thus form a group. Which of the following does not belong to the group? Right. So 4 and U. So 4 and U எப்படி பாருங்க? 4 and க்கு ரெண்டு கேப், நெக்ஸ்ட் U வந்து பாத்தீங்கன்னா 4 பக்கத்துல இருக்கு, ரைட்? நெக்ஸ்ட் அதே மாதிரி 6Y, 6Y க்கு ரெண்டு கேப், நெக்ஸ்ட் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்கு. ஸோ சேம், இது ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கு. நெக்ஸ்ட் 7. ஸோ 7 எங்க இருக்கு பாருங்க? 7 இந்த சிம்பிள், நெக்ஸ்ட் அதுக்கு முன்னாடி P. ஸோ சேம் ஒரே மாதிரி தான் இருக்கு. 9EH. ஸோ 9E ரெண்டு கேப், நெக்ஸ்ட் H. ஸோ சேம் அதே மாதிரி தான் இருக்கு. அப்போ ஆப்ஷன் நம்பர் 5 தான் நம்மளோட ஆன்சரா இருக்கும் கண்டிப்பா. ஸோ செக் பண்ணீங்கன்னா நமக்கு 1 5 ஒரு கேப் தான் இருக்கு. ஸோ ஆப்ஷன் நம்பர் 5 நம்மளோட ஆன்சர் இங்க. கிளியர்? நெக்ஸ்ட் ஒன். Next one, what will be the resultant when second prime number from left end is multiplied with the first composite number from left end of the series? என்ன சொல்றாங்க? What will the resultant of second prime number from left? So leftல இருந்து second prime number, left endல இருந்து பார்க்கணும். So second prime number is multiplied by first composite number from left end of the series. So பாருங்க, இங்க இருந்து first prime number from left end பாருங்க. So 4 prime number கிடையாது, 6 prime number கிடையாது. So 2 ன்றது prime number, so 2, right? So first prime, sorry, second prime number சொல்றாங்க. So second prime number சொல்றாங்க, இது prime number, next இது prime number, இதுதான் second prime number, so 3, right? So 3 வருது. Next multiply with first composite number from left side. First composite number from left side na 4. So 3 into 4 என்ன வரும் நமக்கு? 12, right? So option number 2, 12 நம்மளோட ஆன்சர் இங்க. Okay, so next one. Which of the following meaningful word cannot be formed using the letters that come in between second even number from left? So second even number from left na 6. Next, and fourth odd number from right. So fourth odd number from right பாருங்க, 1 2 3 4. Okay, இவங்க ரெண்டு பேரும் நடுவுல என்ன லெட்டர்ஸ் இருக்குன்னு பாருங்க, ரைட்? So லெட்டர்ஸ் பாருங்க இங்க. So K Y A L G M F P. So என்னென்ன வேர்டு ஃபார்ம் பண்ண முடியாது? So map, so M A P map ஃபார்ம் பண்ண முடியும். palm PALM ஃபார்ம் பண்ண முடியும். நெக்ஸ்ட் glad GLAD இல்ல. So ஆப்ஷன் நம்பர் 3 நம்மளோட ஆன்சர். So flag பாத்தீங்கன்னா FLAG ஃபார்ம் பண்ண முடியும், பிளேயும் நம்மளால ஃபார்ம் பண்ண முடியும். ஆப்ஷன் நம்பர் 3 நம்மளோட ஆன்சர் இங்க. கிளியரா? ரைட்? ஸோ இந்த பேப்பர் எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் நம்புறேன். தேங்க்யூ.